மனோதத்துவ நிபுணர்கள் கூறுவது என்னவென்றால், எளிதில் அழும் மனிதர்களே அதிகம் தவறாக புரிந்து கொள்ளப்படுபவர்கள். மக்கள் அவர்கள் பலவீனவர்கள், அளவுக்கு மீறி உணர்ச்சிவாதிகள் அல்லது மிக உணர்ச்சி செழிப்பு கொண்டவர்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை அதைவிட ஆழமானதும் வலிமையானதும். இப்போது எளிதில் கண்களில் நீர் வருபவர்களை பற்றி மனோதத்துவம் உண்மையில் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். அவர்களின் நரம்பு அமைப்பு மிகவும் பதிலளிக்கும் தன்மை கொண்டது. சிலர் பிறவியிலேயே உணர்ச்சிகள் அதிகமாக உணரும்படி அமைக்கப்பட்டிருப்பார்கள். இதை மனோதத்துவத்தில் உயர் உணர்ச்சி செயல்பாடு, ஹை இமோஷனல் ரியாக்டிவிட்டி என அழைக்கின்றார்கள். அவர்கள் மற்றவர்களை விட அதிக உணர்ச்சிகளை உணர்கிறார்கள் என்பதல்ல, அவர்கள் உணர்ச்சிகளை வேகமாகவும் கூர்மையாக உணர்கிறார்கள். கண்ணீர் என்பது உடல் தன்னையே சுத்தப்படுத்தி கொள்ளும் இயல்பான வழி. அவர்கள் உணர்ச்சி விழிப்புணர்வில் பலமாக இருக்கிறார்கள். எளிதில் அழும் மனிதர்களுக்கு உணர்ச்சி நுண்ணறிவு அதிகம். அவர்கள் உலகத்துடன் அதிகமாக இணைக்கப்பட்டிருப்பதால் உணர்ச்சிகள் உள்ளே சிக்கிக்கொள்ளாமல் எளிதில் வெளியேறுகின்றன. ஆராய்ச்சிகள் அவர்கள் என்ன உணர்கிறார்கள், ஏன் உணர்கிறார்கள் என்பதை கண்டறிவதில் சிறந்தவர்கள் என காட்டுகின்றன. அழுவது பலவீனம் அல்ல, அது உணர்ச்சி நேர்மை. அவர்கள் உணர்ச்சிகளை ஒடுக்க மாட்டார்கள். பெரும்பாலானவர்கள் உணர்ச்சிகளை அடக்கி வைப்பார்கள், பின்னர் ஒரு நாள் வெடித்து விடுவார்கள். ஆனால் எளிதில் அழுவோர் உணர்ச்சிகளை அந்த நேரத்திலேயே வெளிப்படுத்துகிறார்கள். இதனை மனோதத்துவத்தில் ஆரோக்கியமான உணர்ச்சி வெளிப்பாடு என்கிறார்கள். இது நீண்ட காலமாக மன அழுத்தம், சோர்வு, உணர்ச்சி சிதைவு ஆகியவற்றிலிருந்து அவர்களை காப்பாற்றுகிறது. அவர்கள் அதிகமான பரிவு கொண்டவர்கள். அவர்களிடம் மிரர் நியூரன்ஸ் எனப்படும் பரிவு நரம்புகள் அதிகம் செயல்படும். இதனால் பிறரின் வலியை ஆழமாக உணர முடிகிறது. அவர்கள் கருணை மிக்கவர்கள், புரிந்து கொள்ளும் மனம் கொண்டவர்கள், உணர்ச்சி சுற்றத்தில் பாதுகாப்பாக உணரச் செய்யும் மனிதர்கள். அவர்கள் மன அழுத்தத்தை மூளை வேறுபட்ட முறையில் செயலாற்றுகிறது. கண்ணீர் நரம்பு அமைப்பை ஒழுங்குபடுத்த உதவுகிறது. உணர்ச்சி பூர்வமான அழுகை கார்டிசால் போன்ற மன அழுத்த ஹார்மோன்களை வெளியேற்றுகிறது. அதனால் எளிதில் அழுபவர்கள் உடைந்து விடுவதில்லை. அவர்கள் தங்கள் மனம் மற்றும் உடலை ரீசெட் செய்து கொள்கிறார்கள். அவர்கள் ஆழமான சிந்தனையாளர்கள். அவர்கள் அதிகம் சிந்திப்பார்கள், அதிகம் உணர்வார்கள், உலகை நுணுக்கமாக கவனிப்பார்கள். மனோதத்துவம் கூறுவது தம்மிலும் பிறர்களிலும் உள்ள சிறிய உணர்ச்சி மாற்றங்களையும் கண்டறியும் திறனும் உடையவர்கள். அதனால் நீங்கள் எளிதில் அழுபவராக இருந்தால் நீங்கள் பலவீனமல்ல, நீங்கள் உணர்ச்சியளவில் விழிப்புணர்வுடையவர், ஆழமான பரிவுடன் கூடியவர், உணர்ச்சிகளை நேர்மையாக உணரக்கூடியவர். உங்கள் உணர்ச்சி செம்மை ஒரு குறைபாடு அல்ல, பிறரிடம் இல்லாத ஒரு வலிமை. அதுபோல உங்கள் உள்ளத்தை குறித்து யாரும் பேசாத மனோதத்துவ உண்மைகளை அறிய விரும்பினால் அடுத்த வீடியோ உங்களை மேலும் புரிந்து கொள்ள உதவும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.